ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த மல்டிமீட்டர் கொடுத்து டே இது ஒர்க் ஆக மாட்டேங்கடா ரிப்பேர் பண்ணிதாடா அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் பார்த்தீங்கன்னா இதில் என்னடா ரிப்பேர் வரப்போது கரண்ட்ல ஏதோ மாற்றி எதுவும் கொடுத்தியாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டது. அவனும் பார்த்தீங்கன்னா ஒர்க்காக கூட கரண்ட்ல வச்சு பார்க்கலாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தான். நானும் பார்த்தீங்கன்னா கொண்டாடா நானே செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூட்டி செக் பண்ணேன். கண்டினியூட்டி செக் பண்ணும்போது கண்டினியூட்டி காணிக்கவே இல்லை, வேல்யூவும் காணிக்கல. சரி நம்ம ஒயர் ஏதோ டேமேஜாக இருக்கும் அப்படின்ட்டு லேசாக பார்த்தீங்கன்னா உருவி பார்த்தேன். டக்குன்னு உருவி கையோடி வந்துட்டு கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்ததுல வேல்யூலாம் காணிச்சிட்டு சவுண்ட்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த கம்பியை மட்டும் உருவிட்டு அதில் சால்ட்ரிங் அடிச்சு வச்சா போதும். நம்ம சால்ட்ரிங் எப்படி பண்ணுறோம்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா கம்பியை கம்பியை உருவிட்டு சால்ட்ரிங் பேஸ்ட் வச்சுட்டு சால்ட்ரிங் கம்பியை உருக்கி அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. அடுத்து அந்த ஒயரில் எப்படி சோல்டரிங் அடிக்கணும்னு பாருங்க. ஒயரில் பார்த்தீங்கன்னா சோல்டரிங் பேஸ்டர் ஆகிட்டு சோல்டரிங் கம்பியை மெதுவாக பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஒயர் மேலே வச்சு உருக்குங்க, அழகாக பார்த்தீங்கன்னா ஒட்டிடும். அடுத்து அந்த கம்பியில் சோல்டரிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பைப்பில் அங்காட்ட விட்டு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சோல்டரிங் அடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஃபிட் பண்ண முடியும், இல்லைன்னா ஃபிட் பண்ண முடியாது. நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த கம்பியில் சோல்டரிங் அடிச்சிட்டோம். எப்பவும் சோல்டரிங் அடிக்கும்போது நீட்டாக அடிக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் உழைக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. கண்டினியூட்டி காணிக்குது பாருங்க.